மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தை மாதம் பிறந்து விட்டது. தை மாதம் பிறந்துருச்சுங்க. சூரிய பகவான் மகரத்துக்கு போய் உட்காந்துட்டார். ஓகே. பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்மளுடைய தமிழ் பழமொழி. அதன் அடிப்படையில் உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயனம் ஆரம்பிக்கின்றது. அதாவது குளிர்காலம் முடிந்து வெயில் காலம் ஆரம்பிக்குது. ஸோ அந்த தாத்பரியமும் நம் பொங்கல் பண்டிகையும் மகர சங்கராந்தியும் நம் கலாச்சாரமும் ஜோதிடமும் இணைந்து கொண்டாடப்படுகிறது. அருமையாக சூரிய பகவானோடு செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கின்றார். அவர் காரகன். செவ்வாய்க்கு காரகத்துவம்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. போர்ட்ஃபோலியோ ஆஃப் செவ்வாய் மார்ஸ். பூமி காரகன், சகோதர காரகன், வீரத்திற்கு காரகன், இரத்தத்துக்கு காரகன், அரசியலுக்கு காரகன், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டிக்கு காரகன். இப்படி அனைத்து வல்லமைகளும் பொருந்திய அவரும் அரசியலுக்கு காரகன், சம்பாத்திய காரகனான சூரியனும் மற்றும் ஆத்மகாரகனான சூரியனும் சேர்ந்திருக்கின்ற ஒரு அற்புதமான மாதம். எப்போவுமேங்க ஜனவரி மாதம் மிடில் பிப்ரவரி மிடில் வரைக்கும் இவர் உச்சம் பெறுவார். சூரியனும் மகரத்தில் தான் இருப்பார். செவ்வாய் அங்கே உச்சம் பெற்று தன் வீடான மேஷத்தையே பார்ப்பார். அதனால் உலகத்துக்கு ரொம்ப நன்மை, எல்லோருக்கும் நல்ல 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 நன்மைகள் ஏற்படும். மற்றபடியாக இவங்க 2 பேரும் மிதுனத்துக்கு மட்டும் 8ஆம் வீட்டில் மறைவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதே நேரத்தில் 6ஆம் வீட்டில் மறையக்கூடிய சிம்மத்துக்கும் இவர் 6ஆம் வீட்டில் மறைவார். இந்த 6, 8 அப்புறம் நம்ம கும்பராசிக்காரங்களுக்கும் 12 மறைஞ்சிருப்பார். இந்த 3 ராசிக்காரங்களை தவிர்த்து மீதி எல்லாருக்கும் நல்லபடியாகவே ஒரு ஏற்றமான மாதமாகவே இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குளித்து முடித்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜை ரூம் போயிட்டு உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காருங்க. அதே நேரத்தில் செவ்வாய் பகவானுக்குரிய நல்ல ஒரு செவ்வாய் கிழமையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முருகனுக்கு உகந்த நாட்களில் கிருத்திகை விரதம், தைப்பூசம் போன்ற அருமையான முருகனுடைய சுப நேரத்திலும் சுப ஓரையிலும் முருகப்பெருமானை வழிபட்டு வர சட்டை சச்சரவுகள், கோர்ட்டு வழக்கு, நிலப்புலன் பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லை நீங்கும். நன்றி. சுபம்.